குக்கரில் ரசம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு காப்படி அளவுக்கு அரிசி. இது சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது சாப்பாட்டு அரிசின்றதால கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்றதால நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே ஒரு 4 பல் பூண்டு பல்லும் ஒரு 4 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா பழுத்த தக்காளி பழம் மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து அதையுமே நறுக்கி உள்ளே சேர்த்துடலாம். இது கூட ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து இதையுமே கையால் நல்லா கிள்ளி சேர்த்துடலாம். இந்த ரைஸ் வெந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கு தகுந்த போல் இப்போ நம்ம உப்பு சேர்த்துடணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசப்பொடி ரெடி பண்ணிடலாம். ரசப்பொடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். நம்ம குக்கரில் செய்யறதுல கொஞ்சம் ரசப்பொடிக்கான மிளகு சீரகம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். ஒரு 5-6 கருவேப்பிலையும் ஒரு 10 போல் பூண்டு பல் இது தோலோடு எடுத்துக்கணும். தோலோடு சேர்த்துட்டு ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துலாம். இதை நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பொடிச்ச பொடி பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு வெந்து வந்துடுச்சு. இப்போ அந்த நம்ம பொடிச்ச ரசப்பொடியை ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் இதையுமே உள்ளே சேர்த்துலாம். இது வந்து ரைஸ் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பெருங்காய கட்டி வந்து உள்ளே சேர்க்கணும். இல்லைன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் வேகாமல் ஆகிடும். அதனால் ரைஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம பெருங்காய கட்டி உள்ளே சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து புளிக்கரைச்சலை சேர்த்துடலாம். புளிக்கரைச்சலை சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து விடணும். இப்போ குக்கரில் செய்கிற ரசம் சாதம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் தான் குக்கர் மூடி விசில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் ரிமூவ் ஆனதும் இப்போ நம்ம ஓப்பன் செஞ்சோன்னா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழவாக வெந்து வந்திருக்கும். இதை நல்லா கரண்டியால் நல்லா ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற மீதி இருக்கிற அந்த ரசப்பொடியை இதில் சேர்த்துடணும். நல்லா எண்ணெயில் வறுத்து விட்டிங்கன்னா நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். இதை சேர்த்து நல்லா எண்ணெயில் வறுபட்டு வந்ததும் இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துடணும். பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளிப்பு நல்லா மணமாக வாசனை வரும்போது இந்த தாளிப்பை நம்ம குக்கரில் இருக்கிற சாதத்தோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தழையை சேர்த்துட்டிங்கன்னா இதுக்கு ஒரு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு வறுவல் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குக்கரில் செஞ்ச நல்லா வாசனையான குழைவான ரசம் சாதம் ரெடி.